ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆமாங்க, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? உன்னுடைய இதயம் ஏன் கலங்குகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமாங்க, இங்கிலீஷில் அருமையாக சொல்லுது, ஓ மை சோல், why are you so upset? Why are you so sad? டிபெண்ட் ஆன் காட் அலோன் அண்ட் ஈ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஆமாங்க, வசனவில் அழகாக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்களா? ஆமாங்க, நம்ம உள்ளத்தில் நம்ம நிறைய கலக்கத்தோடு இருக்கலாம். ஐயோ, என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என் வாழ்க்கையில் நான் என்னவா ஆக போகிறேன் அடுத்து, இதை பற்றி நம்ம யோசிக்கலாங்க. அதிகமாக யோசித்து நம்மளே நம்ம வருத்தி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். ஆமாங்க, ஆனால் ஆண்டோட வசனம் சொல்லுது, நீ ஏன்பா கலங்குற, நீ என்னத்துக்குமா மகோ நீ கலங்குறன்ட்டு. ஆமாங்க, நம்ம கலங்க தேவையில்லை. நம்ம யாரை நம்பணும்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஆமாம், இந்த கர்த்தரை நம்புகிறேன், அவன் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் அருமையாக சொல்லுதுங்க. நீங்களும் சரி நானும் சரி ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன் சொல்லுங்கள்? நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறோம். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாருங்க. நீங்கள் எதுக்குமே வரி பண்ணாதீங்க. புட் யுவர் 100% ட்ரஸ்ட் இன் காட் அலோன், நாட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் இன் மனி ஆர் நாட் இன் எனிதிங் எல்ஸ். Only one person that can help us in this whole world is only Jesus Christங்க. ஆமாங்க, அவர் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய முடியும். திருப்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க, நீங்கள் எதுக்கும் வரி பண்ணாதீங்க. உங்கள் காரியங்களை ஆண்டர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டர் உங்களுக்கு பெஸ்ட்டானதை செய்வார். He will take care of everything. God bless youங்க. Remember, God is watching you. God bless you. Amen.